ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம இந்த கிழங்கை வேக வைக்கிறதுக்கு ஒன்று ப்ரெஷர் குக்கரில் வேக வைப்போம், அப்படி இல்லைனா தண்ணியை ஊற்றி கிழங்கெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுப்போம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை நீர் ஆவியில் வேக வச்சு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இட்லி கொப்பரையில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே 1/2 கிலோ சேப்பங்கிழங்க வாங்கி மண் போக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கிழங்கு எல்லாத்தையும் இப்போ சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு இதை ஒரு 10 இருந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 12 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். கத்தி எடுத்து நீங்கள் குத்துனீங்கன்னா ஈஸியாக நம்ம கிழங்கு உள்ளுக்கு போகணும். அதோட நீங்கள் உரிக்கும் போது தோலும் ஈஸியாக உங்களுக்கு உறிஞ்சி வரும். அதுதான் பதம். இந்த மாதிரி செய்யும்போது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். இப்போ அப்படியே வச்சுருந்து நல்லா சூடு ஆறினோன்னே தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சூடு ஆறியாச்சு. தோலையும் உரித்து வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட பிசுப்பே இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நீராவியில் வேக வச்சு செய்யும்போது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெயை சேர்த்துருக்கேன். எண்ணெயும் நல்லா கொதிக்குது. இப்போ கிழங்குகளை 2 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். கிழங்குல கொஞ்சம் கூட உப்பு இல்லாமல் தான் இருக்கும். அதனால் நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சிப்ஸுக்கெல்லாம் எப்படி நம்ம உப்பு தண்ணி சேர்த்து பொரிக்கிறோமோ அந்த மாதிரி இதையும் சேர்த்து பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்லைட்டாக ப்ரௌன் ஆனோன்னே நம்ம கிழங்குகளை எடுத்துடலாம். இப்போ கிழங்குகள்லாம் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்து இன்னொரு பேட்சும் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லா கிழங்கையும் பொரித்து எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். இப்போ நான் இரும்பு கடாய் தான் வச்சுருக்கேன். அதில் நம்ம பொரிச்ச எண்ணெயே ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக இடித்த 1 டீஸ்பூன் சோம்பை சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 10 பல் பூண்டை நல்லா இடித்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளைப்பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பொரித்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே பொரித்து வச்சுருக்க கிழங்கையும் இதில் சேர்த்துட்டு இதுக்கு வேணுங்கிற மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் உப்பு, அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 12 ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டி விட்டுருங்க. உங்களுக்கு அதிகமான ரோஸ்ட் வேணும்னா இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக நல்லா பெரட்டி விட்டுறலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், அருமையான கொஞ்சம் கூட ஒட்டாத பிசுப்பே இல்லாத சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க உருளைக்கிழங்க சாப்பிட்ற அளவுக்கு சேப்பங்கிழங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா இதில் பிசுப்பு தன்மை அதிகமாக இருக்கும், ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், அதனால சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் நீர் ஆவியில் வேக வச்சு செஞ்சு கொடுத்து பாருங்கள், அடிக்கடி கேட்பாங்க. இதில் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி ஒரு 2 நிமிஷம் நல்லா பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இன்னமும் ரோஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா பெரட்டிட்டு நல்லா ரோஸ்ட் ஆனோன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், அருமையான சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ், ரசம் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.